ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹரியாலி ஸ்டைலில் ஒரு சிக்கன் தந்தூரி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஒரு கை புதினா எடுத்துருக்கேன், இந்த ஒரு கை கொத்தமல்லி எடுத்திருக்கேன், சாரி. அது கூட அரை கை புதினா எடுத்துருக்கிறேன். அரை கை புதினா ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாரில் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு, இது கூட நான் 4.5 பச்சை மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. எவ்வளோ காரம் தேவையோ அந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கோங்க. அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஃபஸ்ட்டு நல்லா பேஸ்ட்டாட்ட நம்ம அரைச்சிக்கணும். இப்போ நான் வந்து 1/4 கிலோ பக்கமாக கால் கிலோ டு 1/2 கேஜிக்குள்ளே தான் நான் சிக்கன் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அந்தளவுக்கு தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் சிக்கன் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. நல்லா பேஸ்ட்டு நல்லா வந்து மையாக அரைச்சிக்கணும், பேஸ்ட்டாட்டம் அரைச்சிக்கணும், கொத்தலாம் இருக்கக்கூடாது. இப்போது ஒரு பிளேட்டில் சிக்கன் நம்ம எதை மேரினேட் பண்ண போகிறோமோ அந்த சிக்கன் எடுத்து வச்சுட்டு, நீங்கள் வந்து லெக் பீஸாக கூட பண்ணலாம், இல்லை நம்ம விங்ஸு அப்படிங்கிற மாதிரி கூட பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து போன்லெஸ் சிக்கன் மட்டும் எடுத்துகிட்டு தனியாக எடுத்துகிட்டு கூட பண்ணிக்கலாம். எல்லாமே டேஸ்ட்டாக தான் இருக்கும், நல்லா தான் இருந்துச்சு. இது கூட நம்ம தேவையான பவுடர்ஸ் ஆட் பண்ண போனால், இப்போ தேவையான அளவுக்கு உப்பு, சிக்கன் ஆர் மசாலாவுக்கு தேவையான உப்பு, கொரியண்டர் பவுட்ரு வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அது கூட ஜீரக பவுட்ரு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஜீரக பவுட்ரு 1 ஸ்பூன் போடுறோம். அது கூட கரம் மசாலா ஆஃப் டீஸ்பூன் போட்டுக்கிறோம். நான் எல்லாமே அப்படியே தான் போடுறேன், ஏன்னா எனக்கு அப்படி தான் தெரியும். எனக்கு ஸ்பூன்லாம் அளவு போடுறது எனக்கு தெரியாது. அதனால் இப்போ பெப்பர் போட்டுக்கிறோம், தேவையான அளவு பெப்பர் பவுடர் போட்டுக்கிறோம். அப்புறம் மஞ்சள்தூள் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சில்லி பவுட்ரு ஆட் பண்ணுறோம். சில்லி பவுடரும் ஆட் பண்ணால் சில பேர் யோசிப்பீங்க, பச்சை மிளகாயும் போட்டிருக்கீங்க, சில்லி பவுடரும் போட்டிருக்கீங்கன்னா இன்னும் காரம் அதிகமாகாதா அப்படின்னு. எங்களுக்கு தேவையான காரம் போட்டிருக்கிறோம். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா சில்லி பவுடர் போடலாம், இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போடுறோம். அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் ஊற்றணும். ஒரு லெமன் நான் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு 1/2 லெமன் ஊற்றினேன். நீங்களும் அதேமாதிரி 1/2 லெமன் ஊற்றுங்க. 1 கேஜியாக இருந்தால் 1 லெமன் ஊற்றிக்கோங்க, அது உங்களுக்கு கரெக்டாகவே இருக்கும். இப்போ அதெல்லாம் போட்டுட்டு தயிரும் ஆட் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். லெமன் ஊற்றிட்டு அதை ஒரு பரட்டு வச்சுட்டு, அதாவது அதை ஒரு மேரினேட் அதை நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணணும். தயிர் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து மேரினேட் பண்ணி ஒரு 1 ஹவர் அது ஊறணும். கம்பல்சரி அது 1 ஹவர் ஊறினா தான் அந்த கொரியாண்டரோட ஜூஸஸ் அந்த ஸ்பைசஸ் எல்லாமே வந்து சிக்கன் ஃபுல்லாக இறங்கி நல்ல ஒரு ஜூஸியான சிக்கன் நம்மளுக்கு கிடைக்கும். இது நாங்கள் பேனில் தான் பண்ண போகிறோம். தந்தூரி அடுப்பு இருக்கும் அப்படின்லாம் இருக்குல்ல, நாங்கள் வந்து ஃப்ரை பேன்லேயே பண்ணிக்கிறோம், கிரில் பேன்லேயே பண்ணிக்கிறோம். அதில் தான் பண்ண போகிறோம். இப்போ நல்லா வந்து பரட்டி வச்சாச்சு. இப்போ தயிர் ஆட் பண்ணுறோம். தயிர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணி நல்லா மேரினேட் பண்ணி ஒரு 1 ஹவர் அது ஊறணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கிரில் பேனில் வச்சு பண்ண போகிறோம். இது மாதிரி எல்லா சிக்கன்லேயும் படுற மாதிரி பண்ணிவிட்டு பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. இதுதான் எங்களுடைய பேன். இது நான் மீஷோவில் தான் வாங்கினேன். நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது, சூப்பராகவே பண்ணுது. உங்களுக்கும் தேவைன்னா இது வந்து மீஷோவில் போட்டு பாருங்கள். கிரில் பேன் போட்டிங்கனாவே வரும், கம்மி ரேட்டில் தான் இருக்குது, பண்ணிக்கலாம். இது மாதிரி வச்சுட்டு நாங்கள் வந்து எண்ணெய் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணல, ஏன்னா நான் வந்து கிரில் மாதிரி தான் பண்ணுறவங்கனால நாங்கள் எண்ணெய் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணல. இந்தளவுக்கு நல்லா சூப்பராக வந்துச்சு. இந்த பேன்லேயும் ஃபுல்லாக வெந்துடுச்சு. இதுக்கு நடுவில் நம்ம வந்து இப்போ ஸ்மோக்கிங்காக நம்ம கறி வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். இப்போ ஸ்மோக்கிங்காக அதில் வந்து கறியை வச்சுட்டு அது கூட கொஞ்சோண்டு நெய் ஊற்றிட்டு மூடி வச்சிடும். மூடி வச்சுட்டு ஒரு தடவை திறந்துட்டு அடுத்த தடவை நீங்கள் மூடி வச்சிட்டிங்கன்னா அந்த ஸ்மோக்கிங் ஃப்ளேவர் ஃபுல்லாக உள்ளே இறங்கி சூப்பராகவே வந்தது. இந்த க்ரீன் சிக்கன் ஹரியாலி டைப்பில் சிக்கன் சூப்பராகவும் இருந்துச்சு, டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இதை ட்ரை பண்ணி. ஹாய்
ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன நாள் பார்த்திங்கன்னா சண்டே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா எல்லோரும் வீட்லேயும் சிக்கன் இருக்கும். கண்டிப்பாக எங்கள் வீட்டில் சிக்கன் கிரேவி அண்ட் கேரளா ரைஸு. அது கூட பார்த்திங்கன்னா எங்கள் பொண்ணு கொண்டு கேஎஃப்சி சிக்கன் நல்லாவே வந்திருக்குது. இது நான் வந்து சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறேன். ப்ளஸ் கிரில் சிக்கன் பேனில் பண்ணியிருக்காங்க, கிரில் மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸ்மோக்கிங்கெல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். கிரீன் சில்லி சிக்கனும் கேஎஃப்சி சிக்கனும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராகவே வந்துருக்குதுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் ஆல்ரெடி ஒரு க்ரீன் சில்லி சிக்கன் சாப்பிட்டேன், இன்னொன்று சாப்பிட போகிறேன். ஆல்ரெடி வாயில் வச்சு ஊறிட்டு இருக்குது, அதனால தான் உங்கள்கிட்ட பேச முடியல. ப்ளஸ் வந்து என்ன சொல்கிறது, க்ரீன் சில்லியோட காரம் நல்லாவே இருக்குது, எல்லாமே ஆப்டாக இருக்குது. உப்பு காரம் எல்லாமே நல்லாவே இருக்குது. பாருங்கள் நான் எப்படி பேச முடியாமல் சாப்பிட்ருக்கேன்ட்டு. சூப்பர் டேஸ்ட்டு. இது எல்லாமே கழுவிட்டெல்லாம் என் பொண்ணுக்கு தான் போகணும். ஓகே, டாடா, டேக் கேர், பாய். சரி, ஓகே.